முதல்ல எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேர் இங்கே உட்காந்து ஒரு சினிமாவை பற்றி எல்லாருமே ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்ன்னு நினைக்கிறேன். உங்கள் கூட இந்த டிஸ்கஷன் நடத்துறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு நான் இங்கே பியூர் சினிமாவை பற்றி நான் உள்ளே தான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. தமிழ் சினிமாவில் ஆரோக்கியமான விமர்சனங்கள் பண்ணுறதுக்கான இடங்களே ரொம்ப ரொம்ப கம்மி. விமர்சனங்கிறது ஒரு கலைஞனுக்கு விமர்சனம் ஒரு இன்றியமையாத அவனுக்கு பாராட்டு எவ்வளோ முக்கியமோ சரியான விமர்சனங்களும் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே எங்கள் ஆடியன்ஸ் எவ்வளோ எங்களை பாராட்டியிருக்காங்களோ அவ்வளோ விமர்சனங்களும் கொடுத்து தான் எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு பொதுவாக எல்லோரும் விமர்சிக்கிறதுங்கிறது ஒன்று, அதை பற்றி ஒரு ஆழமான புரிதல் இருந்து ஏற்படுத்தி இருக்கிறவங்க விமர்சிக்கிறதுங்கிறது ஒன்று. அந்த வகையில் அவங்களோட விமர்சனத்தை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். இன்னும் நான் உள்ளே சொல்லிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அதுதான் இங்கே ஒரு தமிழ்நாட்டோட அந்திரே பாசின் மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. சினிமாவை இவ்வளோ சீரியஸாக எடுத்து அவர் அதை சொன்னார். அவர் தாங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் இதை ஆரம்பிக்கிறதுக்குன்னாரு. எவ்வளோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளவு சினிமா சம்மந்தமான புத்தகங்களை கீழே பார்க்கும்போது நான் முன்னாடி பார்த்துருக்கேன், வாங்கியிருக்கேன். பட் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. முன்னாடி கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போனால் வெளியே பார்த்தா அத்தனை புக்ஸ் இருக்கும், அவங்க மொழியிலேயே இருக்கும். மலையாளத்தில் அவ்வளோ புக்ஸ் இருக்கும். தமிழ் சூழலில் அது ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப 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 கம்மியாக தான் நீங்கள் டெக்னிக்காலிட்டிஸை பற்றி புக்ஸ் எல்லாம் இருக்கவே செய்யும். அப்படி இருக்கும்போது அந்த ரொம்ப கம்மியில் இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக இருக்காங்க பியூர் சினிமா. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பயணம் நாங்கள் நக்கலைட்ஸ் தொடங்கின பயணமே நான் பிரசன்னா புக்கு ஃப்ரீயாக தருவாருன்னு அவர் ஒரு புக்கடை வச்சுருந்தார். அவர் பார்க்க போனதில் தான் ஆரம்பிச்சுது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வேறு என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, நக்கலைட்ஸில் நாங்கள் ஆடிஷன் வரும்போது அதான் சொல்லி எடுப்போம். சினிமா எடுக்கிறதுக்கு புக்கு படிக்கணுங்கிற அவசியம் இருக்கா இல்லையா அப்படின்லாம் கேட்கலாம். அது என்ன வேணால் நம்ம ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் நாங்கள் நக்கலைட்ஸில் வரும்போது அதான் சொல்லி எடுப்போம். வெளியே நீங்கள் எப்படி வேணால் எடுக்கலாம், நக்கலைட்ஸ் கூட சேர்ந்து நம்ம கூட டேஸ்ட்டில் ஒன்று வர்றீங்கன்னா கண்டிப்பாக புக்கு படித்தா தான் நம்ம ஒரு ஜெல் ஆக முடியும் அப்படின்னு. அந்த வகையில் எல்லாத்துக்குமே அது ரொம்ப 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 அட்வான்டேஜஸான விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி படிச்சுக்கிறது, இன்னொருத்தங்களோட வாழ்க்கை அனுபவத்தை இவ்வளோ சுருக்கி, இல்லை ஒரு டெக்னிக்கல் புக்னால அது இவ்வளோ சுருக்கி கிடைக்கிறதுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, அது ரொம்ப ரொம்ப நம்ம அதை படிக்கிறதுக்கு நம்ம தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், லக்கியாக இருக்கணும். எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் ஆஸ்பிரன்ஸாக இருக்கிறதுனால சொல்கிறேன், நீ என்ன அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆகிட்டே அப்படி சொல்ல நினைக்காதீங்க. பட் ஆனால் சீரியஸ் நோட், கண்டிப்பாக எல்லோரும் புக்ஸ் படிங்க, சினிமா பற்றின புக்ஸ் படிங்க. முக்கியமாக நான் ஒரு ஆக்டர், ஸோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஆக்டிங்க்கு. ஆக்சுவலி குடும்பஸ்தான் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு ஆஸ் அன் ஆக்டராக என்னால் அந்த இடத்துல போய் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அது நம்மளோட பயங்கரமாக ரிலேட் ஆச்சு. ஸோ ஒரு ஆக்டருக்கு ஒரு கேரக்டரோட பேக் ஸ்டோரின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மெயின் கேரக்டரோட பேக் ஸ்டோரி நீங்கள் கற்பனையாக பண்ணதா, இல்லை லைக் நீங்கள் ரியல் லைஃப்பில் டெய்லியும் லைஃப்பில் பார்த்து ஃபேஸ் பண்ண விஷயங்களா? இந்த கதை நாங்கள் 2000 நானும் பிரசன்னாவும் இதோட ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது. டைலாக்ஸ் பிரசன்னா பண்ணியிருக்காரு. கேட்குதா? அந்த கேரக்டரோட வடிவமைப்பு நாங்கள் ஒரு ரொம்ப டீட்டெயில்டான பேக் ஸ்டோரி பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு 50 கொஷின்ஸ் வச்சுருந்தோம். நவீன்னா யார், அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவன் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படிங்கிறதுக்கான மொத்த எங்ககிட்ட ஒரு கொஷினரி இருந்துச்சு. அதை நவீனுக்கு மட்டும் இல்லை, முக்கியமாக இருக்கிற ஒரு 6 கேரக்டர் எல்லாத்துக்குமே நாங்கள் அதை பண்ணியிருந்தோம். அது நீங்கள் பார்த்த ஒருத்தரோட பாதிப்பில் ஒரு கதாபாத்திரம் பண்ணவே முடியாது. முக்கியமாக சொல்லுவார், குரோசாவா சொல்லுவார், நான் ஏன் ரைட்டர்ஸோட ஒரு 2-3 வியூவாது தேவை ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு அப்படின்னா, ஒரு கேரக்டரை இப்போ சஞ்சீவை நான் பார்க்குறது வேறு கோணத்தில் இருக்கும், அருண் பார்க்குறது வேறு கோணத்தில் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 பர்ஸ்பெக்டிவ்ஸாவது வேணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த ரைட்டிங் வேல நவீனுக்கு நாங்கள் நிறையா பேர்த்தோட இன்ஸ்பிரேஷன் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்குது. ஆனால் நாங்கள் ரொம்ப டீட்டெயில்டான ஒரு கொஷனர் வச்சு நவீன் யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலும் நாங்கள் பண்ணிக்கிட்டோம்.
குடும்பஸ்தன் படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஒரு ரொம்ப வி நன்றி. சேகர் படம் பார்த்த மாதிரி இருக்குண்ணா. ரொம்ப நன்றி. இந்த படம் இப்போ சொன்ன அண்ணன் அருண் சொன்ன மாதிரி தான் நிறைய பாலிடிக்ஸ்லாம் இருக்குது. இப்போ யூடியூப் பண்ணால் லட்சக்கணக்கான பேர் ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. அதுலேருந்து நீங்கள் எப்படிண்ணா சினிமாவில் வரத்துக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் எப்படி வரணும், ஓரளவுக்கு ஒரு டேரக்டராக அசோசியேட் டேரக்டராக வரதுக்காச்சும் உங்களோட டிப்ஸ் எதனா இருந்தால் சொல்லுங்கண்ணா. என்னன்னா நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல முடியும். எனக்கு வந்து அதான் சொல்ல முடியும். நாங்கள் யூடியூப் ஆரம்பிக்கும் போது வெரி ஏர்லி ஸ்டேஜஸ்ன்னு நினைக்கிறேன். 2016 ஆரம்பித்தோம். டிமானிட்டைசேஷன் அப்போ ஆரம்பிச்சது. அப்போது ரொம்ப ஃபியூ சேனல்ஸ் தான் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் ஆரம்பித்த சேனல். எங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ரெக்கக்னிஷன் வந்து கிடச்சிருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி அசோசியேட் டைரக்டராக கோ டைரக்டராக ஆகிறத பற்றி என்கிட்ட எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை. நான் அப்படி ஒர்க் பண்ணவே இல்லை. மொத்தமாக யூடியூப்பில் பண்ணியே நாங்கள் இங்கே வந்துருக்கிறோம். நாங்கள் அப்படி வரணும்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா ஒரு இதுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் பண்ணும்போது இது இல்லாமல் இன்னொரு கதையும் பண்ணியிருந்தோம். அதுவும் ஒரு காமெடி படம் தான். 2017 நக்கலைச்சு ஆரம்பிக்கும் போது அந்த கதையை பண்ணி முடிச்சுட்டு இங்கே ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பிச் பண்ணலான்னு நினைக்கும் போது அவங்க அந்த பேய் சீசனுங்கிறதுனால அந்த கதையில் பேய் வருமா அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் கேட்டாங்க. எனக்கு அப்போ புரிஞ்சு இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இது பண்ணோம்னா ஒர்க் ஆகாது. இன்னொன்று பயங்கரம் டெமோக்ரட்டைஸ் ஆன சூழலில் லைக் என்ன சொல்கிறது, முக்கியமாக ஒரு டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் வந்து நம்மளே வந்து ஒரு ப்ரொடியூசர் நம்மளை தேடி வர வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து பண்ண முடியும். ஏன்னா அங்கே நமக்கு பயங்கரம் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் நல்ல ரிசப்ஷன் இருக்குது. அதிலிருந்தே நம்ம ஏன் போகக்கூடாது? இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி வந்தாங்க. யூடியூப் இனி திங்காக இருக்கும், நம்ம ஏன் அதில் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நாங்கள் வந்தது தான். அதுக்கும் ரொம்ப முக்கியமான இன்ஸ்பிரேஷன் கூட எனக்கு ஒரு புக்கு தான். ரிபல் வித்தவுட் அ க்ரூன்னு வந்து ராபர்ட் ரோடிகோஸ் ஒரு புக்கு எழுதியிருப்பாரு. அதில் வந்து அவர் சொல்லியிருப்பாரு, இஃப் யூ வாண்ட் டு மேக் அ ஃபிலிம், என்ன சொல்லுங்க, இஃப் யூ வாண்ட் மேக் அ ஃபிலிம் ரைட் இட் அப்படிம்பாங்க. ஏன்னா அதான் செலவு இல்லை, ஜஸ்ட் யூ நீட் அ பென் அண்ட் அ பேப்பர். ஸோ நீங்கள் வந்து பென்சில் கூட இருந்தால் கூட போது நீங்கள் எழுதலாம் அப்படின்னு வந்து முன்னாடி இருந்த அட்வைஸ். அவர் வந்து இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ டைரக்டர் ஷூட் இட் அப்படின்ட்டார். இந்த கேமரா வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி அவர் ஃபஸ்ட்டு படத்தை பண்ணார் அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பார். அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு லேப் ரேட் மாதிரி ஒரு இதுக்கு போனால் அங்கே வந்து சின்ன ஒரு 10,000 கொடுப்பாங்க. அதிலிருந்து வந்து ஒரு சின்ன வீடியோ கேமராவில் எடுத்து அவர் வந்து ஒரு பெரிய அதான் அந்த புக்கே அந்த ரிபல் வித்தவுட் அ க்ரூ. அவன் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் வந்து அப்புறம் டாரண்டினோ ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பெரிய டைரக்டர் ஆகிட்டார் ரோபர்ட் ரொட்ரிகஸ். அதுக்கப்புறம் அது பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். அவன் என்கிட்ட 550D இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப இனிஷியலாக நக்கலைச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ்க்காக புக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், பண்ணிருக்கோம், ப்ராக்டிஸ்க்காக பண்ணலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பித்தது தான். உண்மையாலுமே நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கூட சும்மா ஷூட் பண்ணி எடிட் பண்ணி நம்மளால ஒன்று ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆஃப்டர் த நக்கலைச்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கிட்டத்தட்ட 0 பட்ஜெட்டில் ஆரம்பித்து ஒரு 250 ரூபா, ஒரு அப்படி 500 ரூபா சும்மா பெட்ரோலுக்கு அதுக்கெல்லாம் வச்சுன்னு ஒரு பட்ஜெட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 5000 ரூபா. ஆனால் நாங்கள் அதில் என்னென்னா இப்போ சில முன்னாடிலாம் மைக்கு கூட இருக்காது. பட் அதில் அந்த குவாலிட்டி தான் இருக்கும். நம்ம சும்மா 0 பட்ஜெட்டில் பண்ணும்போது அந்த குவாலிட்டியில் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் மைக்கெல்லாம் வாங்கி எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி ஒரு 5000 ரூபாய்க்கு பண்ணோம். அப்புறம் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பண்ணுற அளவுக்கு வந்தோம். ஒரு வெப் சீரிஸ் 5 லட்ச ரூபா வரைக்கும் எடுத்தோம். எல்லா ஸ்டெப்புமே பண்ணி வந்ததுனால எங்களுக்கு இந்த பாத்து ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. யாரும் இந்த வழியில் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. அண்ட் இது முடிச்சு கரெக்டாக 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு வெப் சீரிஸ் நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஓடிடிக்கு அவங்களே கூப்பிட்டாங்க. ஓடிடிக்கு நீங்கள் அதை வெப் சீரிஸாக பண்ணி தரீங்கன்னா அது 1 கோடி ரூபாய்க்கு நம்ம பண்ணோம் அந்த வெப் சீரிஸை. அங்கேருந்து சினிமாவுக்கு வந்துட்டோம். ஸோ பார்க்கும்போது என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி இருந்துச்சு சினிமா. பட் என்ன சொல்கிறது, எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் மலையை நீங்கள் சாப்பிட்னாலும் ஒரு வாயாக தான் சாப்பிட முடியுங்கிற மாதிரி நாங்கள் ஒரு ஸ்டெப்பாக வச்சு இங்கே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த வழியில் போனீங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் எனிவே நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு கிளாரிட்டியோடு போனீங்கன்னா வந்துடலாம்னு நினைக்கிறேன். நார்மலாக அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா, நவீன் அப்படின்னா வந்து இந்த பணம் தான் நவீன்னு ஒருத்தர் கிடையாது, எல்லாம் நீங்கள் அதை தான் நவீனாக பார்க்குறீங்க, நவீனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் முழுகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி டக்குன்னு அந்த எல்லாம் சீரியஸாக பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு காமெடி பண்ணிங்களா, இந்த தாட் ப்ராசஸ் எப்படி வந்தது? ஏன்னா இது ரொம்ப ரேர் ஃபிலிமில் தான் இந்த ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சீரியஸாக போயிட்டு இருக்குது, டக்குன்னு ஒரு காமெடி பண்ணி போட்டாரு அப்படின்ட்டு. அதாங்க அந்த தாட் ப்ராசஸ் சொல்லு. ரொம்ப நன்றி. என்னன்னா இந்த
படம் ஃபஸ்ட்டு நாங்கள் எழுதியிருக்கும் போது இதோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப எமோஷ்னலான டைலாக்ஸ் எல்லாம் அதே தான். நவீன் பேசி முடிச்சதுக்கப்புறம் இருக்குது. அது கடைசி 1/2 மணி நேரம் தான் நாங்கள் சொல்ல வந்த படம். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்ச ஒரு பொலிட்டிக்கல் டாபிக் அதுதான். எல்லாரும் எப்படி எலினேட் ஆயிருக்காங்கங்கிற விஷயத்தை தான் பேசணும்னு வச்சுருந்தோம். ரொம்ப சீரியஸான கிளைமேக்ஸை தான் முன்னாடி எழுதியிருந்தோம். எழுதிட்டு எனக்கு வந்து அது கன்வின்ஸ் ஆகவே இல்லை. கிளைமேக்ஸில் எமோஷ்னலாக முடிக்கிறதுங்கிறது இந்த படத்தில் எனக்கு என்ன ஒன்று தோணிட்டு இருந்துச்சுன்னா, படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வைக்க முடியாது. ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த கதையில் நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ண முடியாது, சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. எங்கே நீங்கள் பண்ணலான்னா, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஆடியன்ஸு. த வே யூ டெல் இட்டில் நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல சீரியஸாக போகிறோமா, த்ரில்லராக போகிறோமா, ஹியூமர்லேயே வேறு வெரைட்டி காமிச்சு சர்ப்ரைஸ் பண்ணலாங்கிறது தான் நாங்கள் ஃபஸ்ட்டுருந்தே இந்த படத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். எனக்கு கிளைமேக்ஸ் கிராக் ஆகவே இல்லை, ரொம்ப நாள் கிராக் ஆகவே இல்லை. என்ன பண்ணலான்னா என்னென்னமோ யோசிச்சோம். நானும் பிரசன்னாவும் டிஸ்கஸ் பண்ணோம். நான் பிரசன்னா கிருஷ்ணா அந்த கிளைமேக்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் பேக் டு ஸ்கூல் 2 ஷூட்டிங்கில் இருக்கும்போது பேசினோம். ஒன்றுமே அது எப்படி பண்ணலாங்கிறது எங்களுக்கு வந்து உடனே கிளிக் ஆகலை. நான் இது ஒரு நாள் வீட்டில் வந்து எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஹவு டிட் லூபிச் டூ இட் அப்படின்னு வந்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அதில் ஒரு சொல்லியிருந்தார், லூபிச் வந்து பில்லிவல் எப்பவுமே லூபிச் ரொம்ப பெருமையாக பேசுவார். எப்படி லூபிச் பண்ணுவார், எல்லாரும் ரூம்குள்ள ஒரு 100 பேர் இருக்காங்க, அவங்க ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கும் லூபிச் எடுக்கிறதுக்கும் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு வந்து பில்லிவல் சொல்லுவார். அவங்க அதே மாதிரி ஹவு டிட் லூபிச் டூ இட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு விஷயம் அது என்ன, லூபிச்சோட என்ன சீக்ரெட் அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ணுறத அப்படியே ஒரு என்ன சொல்கிறது 180 டிகிரி ஆப்போசிட்டில் பண்ணாலும் அதே இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, காமெடி பண்ணலாமா கிளைமேக்ஸில் அப்படின்னு. இந்த கிளைமேக்ஸ்னா நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற ஜானர் வந்து காமெடி. நான் அன்னைக்கு அதே நாளும் அதுக்கு அடுத்த நாளும் வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜ்குமாரி படம் பார்த்துட்டு இருந்தேன். எதர்ச்சியாக பிராக்யராஜ் சார் அப்போ பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் பார்க்கலான்னு படம் முடிஞ்சு ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் காமெடி பண்ணிருப்போம். அந்த பாட்டு என்னென்னமோ பண்ணிருப்பானா, செம ஹியூமராக முடிச்சிருப்பார். ட்ராமாலாம் முடிஞ்சிடும். எனக்கு அப்போ வந்து ஒன்றாயிடுச்சு, எனக்கு கிளைமேக்ஸ் வந்து காமெடி வேணும், காமெடியில் தான் முடிக்கணும் ட்ரீட்மெண்ட்டாக. அது நம்ம காரு சேஸ் அந்த மாதிரி. இன்னொன்று 2வது விஷயம் என்னென்னா, வீட்டுக்குள்ள உட்காந்து பேசக்கூடாது. அது வந்து 2 நான் வந்து சொல்லிடுறேன். வீட்டுக்குள்ள உட்காந்து நம்ம வந்து இந்த ஃபுல் பேச்சு இருக்குது இல்லையா, தட் இஸ் ஸோ டன். அது வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம காரில் போகலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். இல்லை பிரசன்னாவும் கிருஷ்ணாவும் பேசிட்டு தான் இந்த மூடி ஐடியா எனக்கு சொன்னாங்க. மூடி ஐடியா சொன்ன உடனே இது சார்ட்டட். அதுக்கப்புறம் ஒரே டிராஃப்ட் தான் எழுதணும். அது கிராக் ஆகிற வரைக்கும் தான். இப்போ 2 பேரலாக பண்ணும்போது எங்களுக்கு அந்த டவுட்டு கூட இல்லை. எனக்கு ரொம்ப படிச்சோன்னே ரொம்ப ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த 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 டிஸ்கஷன் நடந்த உடனே நமக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கதை எழுதும் போது மாண்டேஜஸ்லாம் எப்படி எழுதுவீங்க? உங்களுக்கு பாட்டு இப்போ கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு பாட்டு கைக்கு வரும், அப்போ தான் நீங்கள் அந்த மாண்டேஜை யோசிப்பீங்க. இப்போ கதை எழுதும் போதே எப்படி அந்த மாண்டேஜஸாக யோசிச்சு அதை? ஐயோ, இந்த படத்தில் பிரச்சனையே என்னென்னா, பூராமே சீன்ஸே மாட்டாச்சு மாதிரி தான் எழுதி வச்சுருவோம். நிறைய நாங்கள் என்ன சொல்கிறது, எக்ஸ்டென்சிவாக எழுதியிருந்தோம் மாட்டாஜஸ் எல்லாம். இதில் நாங்கள் எடுத்தது தான், கட் பண்ணி தூக்குனது தான் அதிகமாக இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எழுதுனதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடி டீட்டெயில்டாகவே மாண்டாஜஸ் எல்லாமே எழுதிதான் வச்சுருந்தோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டுன்னு ஒன்று கிடையாது. ஆக்சுவலி பாட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து டயலாக்ஸும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, ஹியூமரும் நடந்துட்டு இருக்கிற மாதிரி, வி ஹாவ் டு டெல் த ஸ்டோரி அப்படிங்கிறது தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கள் எந்த பாட்டுமே நிம்மதியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி பார்க்கலாம், வெறுமனே சும்மா பாட்டு ஓடுதுங்கிற மாதிரி இல்லை. நாங்கள் பண்ணுற ஸ்டைலில் வந்து பாட்டுக்குள்ளேயும் ஸ்டோரி இருந்ததுனால வி ஹேட் டு ரைட் இட்டாக இருந்துச்சு. நான் ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர் தான். நான் எங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒர்க் பண்ணல இது வரைக்கும். பட் இதுக்கு காஸ்டிங் எப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க? மணிகண்டன், அப்புறம் சுந்தரராஜன் சார், அப்புறம் சோமசுந்தரம், இவங்க எல்லாரையுமே காஸ்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு எப்படி அந்த தாட் ப்ராசஸ் வந்தது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் எடுத்த டெசிஷன். இந்த கதை எழுதும்போதே வந்து நாங்கள் ரொம்ப டைப் காஸ்டிங் தான் பண்ணியிருந்தோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். லைக் ஈஸிலி ஒரு கேரக்டர் வந்து அப்படியே மாறி பண்ணி அப்படியெல்லாம் இல்லை. எக்ஸப்ட் ஃபார் குரு சார் வந்து நிறையா வந்து அந்த ரோலில் அவங்க அதுக்கு முன்னாடி அது ஒரு மாதிரி டைப் காஸ்டிங் தான் பண்ணியிருந்தோம். முக்கியமாக என்னென்னா, மணிகண்டன் சார் வந்தது வந்து இதுக்குள்ளே வந்து நான் இந்த படம் எப்படி ஆரம்பித்ததுன்னா, அம்முச்சின்னு ஒரு வெப்சீரிஸ் எடுத்திருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு சீசன் போட்டிருந்தோம். அசோக் செல்வன் பிரதர் வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தார், நம்ம பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஒர்க், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. நான் போய் அவரை பார்த்தோம். அவர் ஏதோ வந்து அமுச்சியே ஒரு படமாக பண்ணலாமாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்திருப்பார் போல். நான் துருத்துன்னு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, அப்போ வேறு மாதிரி இருக்கும் இந்த கதையே. அவர்கிட்ட அந்த கதை சொன்னேன். சரி ஓகே, ஒர்க் பண்ணலாம், நீங்கள் இதுவே ஒர்க் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொன்னார். நாங்கள் இந்த கதை ஒர்க் பண்ணோம். அப்போ கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்ததுக்கப்புறம் மொத்தம் அவரோட டேட்ஸ் எல்லாம் கிளாஷ் ஆகி
ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் ரொம்ப இதாகிட்டு அப்புறம் அசோக் செல்வன் பிரதர் தான் கூப்பிட்டு, தலைவா நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வேறு யாராவது பண்ணுறதுனா கூட பண்ணுங்கள், நம்ம அடுத்த படம் கூட பண்ணலாம் நம்ம அப்படின்னாரு. ஓகே பிரதர் அப்படின்னா ஓகே, நீங்கள் யாருக்கு பண்ணோம் அப்படின்னு வந்து அவர் கேட்டார். நாங்கள் அந்த சமயத்தில் ஒரு வேளை இல்லை யாருன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது மணிகண்டன் தான் எங்களுக்கு தோணுனார். அப்போ குட் நைட்லாம் வரல. குட் நைட்டுக்கு முன்னாடி ஜெய்பீம் பண்ணியிருந்தார். எனக்கு அவரோட பேட்டிகளில் கூட சொல்லியிருந்த மாதிரி எனக்கு அவரோட ஹியூமர் இது ரொம்ப பிடிக்கும். அவர் யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணியிருக்காரு, கலக்கப்போவதையார் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருப்பார் படத்தில். அதெல்லாமே ரொம்ப ஹியூமராக நேற்று இன்று நாளைய அந்த ரவிக்குமார் சார் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் ஒரு ஏடி கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். செம சூப்பராக இருக்கும். அவருக்கு ஹியூமர் நல்லா வரும்னு நாங்கள் ரொம்ப பிலீவ் பண்ணோம். அதனால மணிகண்டன் சார். ஆக்சுவலி அசோக் செல்வன் வாஸ் கிரேஷியஸ் அண்ட் இஸ் சச் அ ஜென்டில்மேன். அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து அவரை கனெக்ட் பண்ணி விட்டு மணிகண்டன் கனெக்ட் பண்ணியே விட்டார். இந்த சமயத்தில் நான் அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். நிறையா தடவை சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் மணிகண்டன் வந்து உடனே ஸ்கிரிப்ட் கொடுத்த உடனே கல்யாணத்தப்போ பத்திரிக்கை கொடுத்தேன். ஒரு 2 வாரத்தில் படிச்சுட்டு எனக்கு வந்து நான் பண்ணுற தலைவா, ஆனால் எனக்கு அவர் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், ஒரு 8 மாதம் ஆகும், வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ஓகே 8 மாதம் தானே, பிரச்சனை இல்லைன்னு நாங்களும் கதையை அது கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி தான் மணிகண்டன் வந்தார். குரு சார் வந்து நாங்கள் இது இனிஷியலாகவே குரு சார் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. நாங்கள் இது எழுத ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறது அந்த 2017-18 சமயத்திலேயே. ஆனால் என்ன பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, அவர் மின்னல் முரளியெல்லாம் நடித்து பெரிய இது இடத்துக்கு போயிட்டாரு. இது வரும்போது எனக்கு பயம், அப்போ என்னது ஒத்துக்குவாங்களா எப்படி என்னன்னு. அவருக்கு அப்படி தான், சரி கேட்கலாம் வேணாம். நாங்கள் வேற நிறையா ஆப்ஷன்ஸ் யோசிச்சோம் அந்த கேரக்டருக்கு. அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டோம். உடனே அவர் 2 நாளில் படிச்சுட்டு ஒத்துக்கிட்டாரு. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் சுந்தரராஜன் சார்லாம் அது எழுதும்போதே சுந்தரராஜன் சார் தான். அம்மா கேரக்டர் தனமம்மா பண்ண வேண்டியது நான் முன்னாடி நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன். ஷூட்டிங் 4 நாள் முன்னாடி கால் உடஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு இல்லாமல் ஜெய் ஜெய் ஜெய்ஹே பார்த்துருந்தோம். அப்படி கனகம்மா பார்த்து அவங்கள நடிக்க வச்சோம். அப்புறம் மேஜர் கேஸ்டிங் வந்து நிறைய பேர் நக்கலைச்சில் இருந்தால் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட முன்னாடியே ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான். தமிழ் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கோம், அவன் தான் பண்ணணும். பிரசன்னா ஜென்சன் அந்த கேங்கை வந்து முன்னாடியே நாங்கள் அவங்க தான் பண்ணணுன்னு யோசிச்சுருந்தோம். அதுக்கு எங்கள் படத்தில் நிறையா கேரக்டர்ஸ், கிட்டத்தட்ட டைலாக் பேசுகிற கேரக்டர்ஸ் மட்டுமே ஏடி சொல்லுவாங்க 100-140 கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னா எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க 9 அந்த மாதிரி. அப்போ எல்லாருமே டைலாக் பேசினாலே நீங்கள் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ண முடியாது, ஆக்ட்ரஸ் தான் இருக்கணும். தேங்க்ஸ் டு நக்கலைட்ஸ் எங்களுக்கே நாங்கள் வந்து திரும்பி வந்து என்ன சொல்கிறது, நக்கலைச்சில் இருக்க அனைவருக்கும், நக்கலைச்சில் இருக்க எல்லாத்துக்கும் தான் நான் நன்றி சொல்லிக்கணும். அங்கே அது இல்லாமல் இதை நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல வேலை அதை தொடங்கணுங்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இது நடந்திருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. நான் மீடியாவில் ஒர்க் பண்ணுறேன், ஜெயா டிவி மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓவரால் படம் வந்து சூப்பராக இருந்துச்சு சார். சினிமாட்டோகிராஃபிலேருந்து எடிட்டிங்லேருந்து எல்லாம் மேட்ச் கட்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார். என்னோடய கொஸ்டின் என்னென்னா, இப்போது மணிகண்டன் சார் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ் எக்ஸ்ட்ரானி பர்ஃபார்மர் அண்ட் எக்ஸலண்ட் ரைட்டர். இந்த ஸ்கிரிப்டில் அவரோட ஏன்னா நான் ரீசெண்ட் இன்டர்வியூ நான் பார்த்தேன், அவர் ஞானவேல் சார் வந்து அவரை ரெஃபர் பண்ணும்போது, இதில் இந்த படம் ஜெய்பீமை ரெஃபர் பண்ணும்போது இந்த படத்தில் கொஞ்சம் ஹியூமர் இருக்குது, நீங்கள் உங்களால் எழுத முடியுமா, ஏன்னா மல்டி டேலண்டட் எல்லாமே எழுத முடியும், இன்னும் ஹியூமர் நீங்கள் எழுதுனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ரெஃபர் பண்ணார். ஸோ இந்த படத்தில் ஹியூமர் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் அவரை ஒரு ரைட்டராக இதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், ஒரு டைரக்டருக்கு இதெல்லாம் வந்து அவரெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, பிரசன்னா தான் சொல்லுவார் அழகாது, க்ரீம் பிஸ்கெட் மாதிரி. வெறும் பிஸ்கெட் இருந்தாலே அது நடுவில் க்ரீமாக அவருக்கு ரைட்டிங் இதுவும் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜஸ் இருந்துச்சு இந்த படத்தில். முக்கியமாக அவரோட ரைட்டிங் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமாக. இந்த படம் இந்த ஸ்டைலில் வர்றதுக்கு அவரோட ரைட்டிங் கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள், நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கதையை ட்ரீட் பண்ணும்போது அவர் கொடுத்த வெர்ஷனில் இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் ரீரைட் பண்ணும்போது இன்னும் பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, நிறையா அவனோட உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம்லாம் எழுதியிருந்தோம். தலைவன் தான் வந்து இல்லை தலைவா நீங்கள் முன்னாடி இருந்ததே பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு, அது அவர் சொல்லும்போது தான் நம்மளால காமா இல்லை கரெக்டு தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்க முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு சீக்வன்ஸ் வரும், வேலை போனதுக்கப்புறம் நடந்து வருவாங்க, ஒரு பெரிய கட்டில் போயிட்டு வரும். ஹாட் ஃபர்ஸ்ட்னு நாங்கள் அதை வச்சு, ஹாட் ஃபர்ஸ்ட்னு எட்கர் ரைட்டோட படம்னு இருக்குது, அதில் அப்படி தான் நடந்து வர்றதுக்குள்ள மொத்த ஃப்ளாஷ்பேக்கு சொல்லிட்டு போவாங்க. அந்த சீக்வன்ஸுக்கு பேரே நாங்கள் ஹாட் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்னு தான் பேசிக்குவோம். அந்த ஹாட் ஃபர்ஸ்டோட அந்த இதோட ஐடியா வந்து அவர் தான் சொன்னார். அந்த சீக்வன்ஸோட இது இப்படி நம்ம பண்ணலாம் அவங்களுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது. இன்னொன்று அவர் ரொம்ப இந்த படம் வந்து ஒரு வி சேகர் மீட்ஸ் எட்கர் ரைட்டுன்னு நான் சொல்கிறேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப 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 டிஃபிகல்ட். ஏன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா
பேசிங் வந்து பயங்கரம் வந்து ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி பேசிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த 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 சென்சிபிலிட்டிஸ்குள்ளேருந்து ஸ்கிரிப்டுக்குள்ள சஜஷன்ஸ் கொடுக்குறது இருக்கு இல்லையா, அது வந்து மணிகண்டன் இல்லாட்டி நம்ம இது எப்படி நக்கலிச்சு இல்லாட்டி இது நிகழ்ந்திருக்காது, அதே மாதிரி மணிகண்டன் இல்லாட்டி இந்த மாதிரி இது நிகழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நார்மலாக படம் எழுதும்போது ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது வார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சச் அ ஃபீல் குட் மூவி, எல்லாருக்குமே கனெக்ட் ஆச்சு. இது இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு பர்ஃபெக்டாக ஓகே தான் இந்த ஸ்க்ரீன் பிளே ஓகே அப்படின்னு நீங்கள் எப்போ லாக் பண்ணீங்க? அப்படி ஓகே. ஸ்க்ரீன் பிளே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வந்து 2017 எழுதுனது. ஸோ அதுக்கப்புறம் 2017க்கு அப்புறம் ஒரு டிராஃப்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் மற்ற நக்கலைட்ஸ் வீடியோஸ் எழுதுகிற வேலை அப்படின்னு போயிட்டோம். திரும்ப அசோக் செல்வன் வந்து சொன்னதுக்கப்புறம் 2020 ஒரு தடவை ஃபுல்லாக எழுதி ஒரு டிராஃப்ட் வச்சுருந்தோம். எவ்வளோ டிராஃப்ட் எழுதியிருப்பேன்னு எனக்கு தெரியல. நாங்கள் ரொம்ப நிறையா ரீரைட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இவர் மணிகண்டன் வந்ததுக்கப்புறம் ஒரு அதுக்கு அந்த டைம் இருந்துச்சு இல்லையா, அந்த டைமில் ஃபுல்லாகவும் ரீரைட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுலலாம் தான் நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணிட்டே இருந்தோம். சொல்லுவாங்க ரீரைட்டிங் நெவர் ஸ்டாப்ஸ் அன்டில் த ஃபைனல் கட் அப்படிம்பாங்க. ஃபைனல் கட் கூட இல்லை, சவுண்ட் டிசைன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ரீரைட்டிங் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் ரீரைட்டிங் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு த்ரூ அவுட்டாக. அது எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் சொல்கிறதான்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை, எல்லாருமே அதை சொல்லுவாங்க. அது ஒரு படம் அப்படி தான் நடக்கவும் முடியும். ஃபிலிம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சீன்ஸ் பதிலாக நம்ம இந்த சீன்ஸ் போட்டிருக்கலாமோ, இந்த டைலாக்ஸ் மாற்றிருக்கலாமோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது உங்களுக்கு? எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது சரின்னா, நீங்கள் இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் ஏதாவது மாற்றலாமான்னு உங்களுக்கு தோணுதான்னு கேட்குறீங்க. அதனால தான் நான் பார்க்குறது இல்லை, தோணிகிட்டே இருக்கும். 2 நாள் பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறது இல்லை. அது தோணிகிட்டே தான் இருக்கும், மாற்றிக்கிட்டே தான் இருக்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு என்ன சொல்லுவேன்னா, ஓரளவுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இதுதான் கிட்டத்தட்ட ஃபைனல் மாதிரி. என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இது பண்ணிட்டோம். ஆப்வியஸ்லி அது மற்றவங்களுக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு. ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு வந்து இன்னும் ஏதாவது பண்ணலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவி ஆரம்பிக்கும் போதே ஆடியோவில் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஒருத்தர் கான்வர்சேஷனோட ஆரம்பிக்குது. அப்பயும் நீங்கள் ஒரு கேப்போட விஷயத்த சொல்லி தான் இது பண்ணுறீங்க. ஒரு மூவி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கடைசியாக நீங்கள் முடிக்கும் போது ஒரு கேப் போட்டு முடிக்கும் போது அந்த மூவி முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதில் நீங்கள் சொல்ல வந்தீங்களா சார், இல்லை அது வேற ஏதாவது காரணம் இருக்குது? என்னன்னா, ஃபஸ்ட்டு மணிகண்டன் கிட்ட ஒரு டிராஃப்ட் எழுதி கொடுத்துருந்தோம். அதில் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இமேஜ் என்னவா இருக்குன்னா, அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க வருவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆரம்பிக்கும். அந்த இது முன்னாடி இருக்கிற போர்ஷன் இருக்காது. அதில் எடுத்தோடனே ஒரு பீடி 3 பேர் பற்ற வச்சுட்டு வந்து இது பண்ணுவாங்க. முடிக்கும் போது அந்த மூடியில் மூடுறதோட முடிச்சிருந்தோம். மணிகண்டன் அதை படிச்சுட்டு, தலைவா செமையாக ஓப்பன் பண்ணி முடிச்சிருக்கீங்க, நீங்கள் மூடியில் ஆரம்பித்து மூடியில் முடிச்சிருக்கீங்கன்னாரு. ஆமாம் தலைவா, மூடியில் ஆரம்பித்து மூடியில் முடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டோம். அண்டு எனக்கு என்னென்னா, அது ஓப்பனிங் இமேஜ் க்ளோசிங் இமேஜாக இன்ட்ரெஸ்டிங். அதுக்குள்ளே ஒரு நாங்கள் ரொம்ப சீரியஸான விஷயங்களை சொன்னாலும் படத்தோட டோன் அங்கேயே செட் பண்ணுங்கிறது தான். லைக் படத்தோட டோனை தான் க்ளோசிங் இமேஜாகவும் ஓப்பனிங் இமேஜாகவும் நாங்கள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். மூடியில் ஓப்பன் பண்ணி மூடியில் மூடுறது அப்படிங்கிறது. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போது என்ன ஜானர் படம் இருந்தாலும், இப்போ ஒரு ஹாரர் ஆர் த்ரில்லர் அந்த மாதிரி படம்லாம் வருது. ஒர்க் ஆகலைன்னா, இப்போ ஹாரர் ஒர்க் ஆகலைன்னா நான் வந்து அந்த படத்தில் இந்த ஒரு டர்ன் அண்ட் நான் பிரேக் பண்ணிட்டேன், நான் அறிவல்னு சொல்லுவேன். பட் காமெடி ஒர்க் ஆகலைன்னா பிடிச்சி நம்மளை காய்ச்சிடுவாங்க ஆடியன்ஸு. ஸோ ஒரு இந்த காமெடி சீக்வன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுறீங்க? அண்ட் ஒரு நல்ல காமெடி ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு என்னென்ன டிப்ஸ்ன்றது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். காமெடி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது எப்படி ஜட்ஜ் பண்ணுறோன்னா, அதுவும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், இது எவ்வளோ தானே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கலாமா இருக்கும். தேங்க்ஸ் டு நக்கலைட்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் வாரம் போட்டிருக்கோம். இவர் சொல்கிற மாதிரி அவர் பேக் டு ஸ்கூல் பார்த்துருந்தீங்கன்னா, அமுச்சி பார்த்துருந்தீங்கன்னா, அலுமினி. இப்போ நான் நிறையா பக்கம் சொல்லியிருக்க மாதிரி, நான் பர்சனலாக ஒரு 130 150 வீடியோ டைரக்ட் பண்ணியிருப்பேன். காமெடி, முக்கியமாக காமெடி அதிகமாக இருக்கிற ஜானர். ஸோ அது சென்சிபிலிட்டியாக கொஞ்சம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பிரசன்னா இதோட ரைட்டர் வந்து அவரும் நானும் சேர்ந்தே ஒரு 100 வீடியோ கிட்ட பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அவரு அது இல்லாமல் எழுதியிருக்காரு, எவ்வளோ எழுதியிருக்காரு. இதில் காமெடி பண்ணும்போது முக்கியமாக என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமாக இன்னொன்று என்னன்னா, நீங்கள் தனியாக உட்காந்து பண்ணுறது. எனக்கு நான் சொல்கிறேன், எனக்கு ரைட்டர்ஸ் தான் அதோட பெரிய அசட்டாக இருந்தாங்க. பிரசன்னா எனக்கு இதில் கூட கிருஷ்ணாவும் இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தான். பிரசன்னாவும் கிருஷ்ணாவும்
அப்புறம் மணிகண்டனும் வரும்போது கிட்டத்தட்ட நாங்கள் 4 பேர் இதில் வந்து கொலாபரேட் பவுன்ஸ் பண்ணிக்கிறதுக்கான, அதாவது ஜோக் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான இடம் இருந்துச்சு. டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வந்து டைலாக் நான் எழுதலை, அது அவங்களுக்கு தான், பிரசன்னாக்கு தான் அந்த கிரெடிட். நிறைய டைலாக் ஜோக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா நான் ஸ்ட்ரக்சரில் தான் ரொம்ப கீனாக இருந்தேன், எப்படி வரணும் என்ன ப்ரெசன்டேஷனுங்கிறதுல தான் ரொம்ப கீனாக இருந்தேன். அதெல்லாம் அவங்களோட அவங்க அந்த மாதிரி ரைட்டர் இருந்தால் நீங்கள் பண்ணலான்னு நினைக்கிறேன். கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, ஏன்னா நமக்கு இவ்வளோ நாள் இருந்ததுனால காமெடி பண்ணி ஒர்க் ஆகாமல் போயிருமோ அப்படின்னு நாங்கள் பயப்படல. உங்களுக்கு ஒரு படம் பண்ணணும், சரி சினிமாக்குள்ளே வரணும்னு ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்குல்லண்ணா, யாருனாச்சும் ஒருத்தவங்க கியூ கொடுத்துருப்பாங்க, யாருனா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும், அந்த டர்னிங் பாயிண்ட் மட்டும் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஒருத்தங்க எப்படி வந்தீங்க அப்படி இல்லை, நான் எனக்கு பர்சனலாக நான் ரொம்ப ஸ்கூல் படிக்கும்போது இருந்து சினிமா வரணுங்கிறது என்னோட லட்சியமாக இருந்துச்சு. எனக்கு அறிவு தெரிஞ்சதுலேருந்து சினிமா பண்ணணுங்கிறது ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ எப்படியும் வந்துடணும், எப்படியும் லைக் பர்சீவரன்ஸ் தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து யூ ஷுட், நிறைய பேர்த்தோட சப்போர்ட் இருக்குது இதில், ஒருத்தங்க 2 பேர்னு சொல்கிறத விட. டர்னிங் பாயிண்ட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் மேபி பிரசன்னாவை மீட் பண்ணதான் டர்னிங் பாயிண்ட், லைக் இப்படி வந்ததுக்கு. ஆனால் ஒரு மூமெண்ட் இல்லை, எல்லா மூமெண்ட்லேயும் ரொம்ப சின்சியராக நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்துடலாம், 100% வந்துடலாம். நானே வந்து இதை இப்போ பார்க்கும்போது உறுதியாக சொல்லலாம் அப்படின்னு தோணுது. வெளியே சில ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் சொல்லும்போது அதை நான் கேட்டிருக்கேன், ஆமாம் உண்மைதான் போல, வந்துடுவோம் போல நினச்சிருக்கேன். இன்றைக்கி நானே இங்கே உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து ரொம்ப சின்சியராக அதை பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப நன்றி, ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தால் வந்துடுவோன்னு தான் நினைக்கிறேன். என்னோட கொஸ்டினுக்கு முன்னாடி வந்து நான் சொல்கிறதுன்னா, படத்தோடைய லாஸ்ட் 20 மினிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து என்ன பெரிய லெவலில் வந்து இம்பேக்ட் பண்ணது தான். எதனால் சொல்கிறேன்னா, அவர் சொல்லுவார் இல்லைங்களா, எல்லாமே வந்து பணம் தான், அந்த பணம் இல்லைனா நானே ஒன்றும் கிடையாது, சக்கை தான் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. நானும் அதுதான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, எல்லா பேரண்ட்ஸ் வந்து அப்படி தான் நினைக்கிறாங்க, பசங்க வந்து சம்பாதிக்கணும், அந்த சம்பாதியம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் வந்து கடைசியாக அவர் சொல்லும்போது அந்த குழந்தைகிட்ட சொல்லுவார் பாருங்க, என்னென்னா எல்லாரும் தோற்று போய் தான் உக்காந்துட்டு இருக்காங்கன்னும் போது அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்தது அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்லேயுமே அந்த கோழி பிடிக்கிறதா இருக்கட்டும், அதை வெட்டி அதை குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து காமெடியாக பண்ணியும் அதில் ஒரு புரிதல் இருக்கு இல்லையா. அவங்ககிட்ட பணமே கிடையாது, இருந்தாலும் ஹீவில் அது வந்து அதை ட்ரை பண்ணி பண்ணுறாரு இல்லைங்களா, அது ஒரு விஷயம். என்னோட கேள்வி என்னென்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் போயிட்டு அவர் பாத்ரூமில் உட்காந்துட்டு புலம்புவார் பாருங்க, அது வந்து எப்படி நீங்கள் திங்க் பண்ணீங்க, உங்களோட லைஃப்பில் எதனா ரிலேட்டபிளாக இருந்ததா என்ன ஏதுன்றது தான். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நன்றி. நாங்கள் சொல்லணும்னு நினச்சி வந்த கதை அதுதான், அதை அப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஐடியா பர்டிகுலராக நீங்கள் அந்த பாத்ரூம் ஐடியா என்னென்னா, அது ஒரு டிஸ்கஷனில் வந்துச்சு தான். அது எங்கே உட்காந்து தனியாக ரேண்ட் பண்ணும் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன சொல்கிறது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து நாங்கள் அட்வென்ச்சர் படம் மாதிரி பண்ணுங்கிறதுனால டூ மச் ஹேப்பனிங்காக இருக்குது. ஹேப்பனிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆடியன்ஸ்க்கே ஒரு ரெஸ்ட் ஒன்று தேவைப்படும், ரொம்ப ஓடுது அப்படிங்கிறதுக்கு. அண்ட் அது ரேண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுருந்தோம். அதிலிருந்து வந்த ஐடியா தான் அது. எனக்கு எக்ஸாக்டாக அந்த ஐடியா எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறது எனக்கு வந்து நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்தது தான். ஆனால் அந்த என்ன சொல்கிறது, அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு இதுதான் காரணமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப ஒரு ரேண்ட் வேணும் நமக்கு இந்த இடத்துக்கு அப்படிங்கிறதுலேருந்து தான் வந்துச்சு. அது ரைட்டர்ஸுக்கு அந்த டைலாக்ஸ் எழுதுனதெல்லாம் அவங்களுக்கு தான். திரைப்படத்துக்கு பாடல் எழுதுவது அப்படின்றதுக்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்றது தான். உங்கள் படத்தை தாண்டி சில தேவைகள் எங்களுக்கு தேவைப்படுது, அதுக்காக தான். ஒரு காலகட்டத்தில் ஒரு திரைப்படம்னும் போது 5 பாடல்கள் இருந்தால் 5 பாடல்களுமே மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. இப்போ நிறைய படங்கள் வருது, ஆனால் மக்கள்கிட்ட அது போய் சேராததுக்கு காரணம் ஒன்று இயக்குனர்கள் அதற்கு மேலே முழு கவனம் செலுத்துறது இல்லையா, இல்லை பாடலாசிரியர்கள் சரியான வார்த்தைகளை கொடுக்கறது இல்லை சரியான மெட்டுக்கு ஏற்றாப்போல கொடுக்கறது இல்லையா, இல்லை மியூசிக்கே வந்து அது சரியில்லையா அப்படின்றதுக்கான விஷயம், இல்லை மக்கள் வேற ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்களா அப்படின்ற தெளிவை ஏற்படுத்திடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இயக்குனராக இருக்கிறதுனால ஒரு பாடலாசிரியர்கிட்ட வந்து என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படின்றதுக்கான ஒரு தெளிவு கொடுத்தா வருங்காலத்தில் தமிழ் சினிமாக்களை எங்களுடைய பாடல்களும் சிறந்த முறையில் ஒலிக்கும் அப்படின்றதுக்கான தேவை தான். நன்றி. நான் அது இதில் எதனால் வந்து பாட்டு ஹிட் ஆகுது ஹிட் ஆகலை அப்படின்னு சொல்கிற பொசிஷனில் நான் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன பிடிக்கும்னு நான் சொல்லலாம்.
இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு டூ மச் பம்பார்ட்டட் வித் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாட்டுங்கிறத வந்து கேட்க 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 அது உங்களுக்கு ஒட்டுறது தான். ஸோ அதனால் வந்து உங்களோட அட்டென்ஷனை வந்து பயங்கர எல்லா பக்கம் எடுத்துக்கிறதுனால அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் எல்லா பாட்டும் ரீச் ஆகுறதுங்கிறது. டூ மணி சினிமாஸ் வந்துட்டு இருக்கா. அன்றைக்கி முன்னாடி அளவுக்கு கம்மியான படங்கள் இல்லை. இன்றைக்கி ரொம்ப நிறையா சினிமா வருது, எல்லாத்துலேயும் பாட்டு இருக்குது, இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் வருது, வெளி ஊர்லேருந்து பாட்டு கேட்குறாங்க. எப்போவுமே எல்லாம் நடந்திருக்கு. பட் இந்த மேக்னிடியூட் வந்து ரொம்ப அதிகம். மேபி அதனால கூட இருக்கலாம். எனக்கு பர்சனலானா எனக்கு வந்து அனுபவங்களை எழுதுகிற வெறும் வார்த்தை மொழிகளில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத விட எனக்கு தாமரை மேம் ரொம்ப 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 பிடிக்கும். வைரமுத்து ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு வந்து கண்ணதாசன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாமரை மேம் ஏன் நாமுத்துக்குமார் பிடிக்கும். தாமரை மேம் ஏன் நான் ஸ்பெஷலாக இங்கே சொல்கிறேன்னா, அவங்க வந்து அனுபவத்தை எழுதுறது இருக்கு இல்லையா, போர்வைக்குள்ளே சிறு தூக்கம் அப்படின்னு எழுதுறது இருக்கு இல்லை. நீங்கள் வந்து என்ன வேணால் வந்து எழுதிட்டு நிறச்சிட்டு போயிடலாம். ஆனால் அனுபவங்களை எழுதுறது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்னோட பர்சனல் டேஸ்ட்டு நான் நினைக்கிறேன். கால்கள் ரெண்டும் தடையிடம் கோபம் கொண்டு கலவரம் மிதந்து போகும் பின்னா யானைனுங்க அப்படின்னா ஒரு விஷுவல் அது. எனக்கு அதுதான் பயங்கர கிக்காக இருந்துச்சு. என்னடா இப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி எழுதுறது ரொம்ப எனக்கு பிடிக்கும் பர்சனலாக. உங்கள் ஃபிலிமுக்கு ஸ்டோரி போர்டு போட்டிங்களா? ஸ்டோரி போர்டு போட்டோம். ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு டிராஃப்ட்டுக்கு நாங்கள் போட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்கிரிப்டில் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. சில சீன்லாம் ஸ்டோரி போர்டில் இருந்ததே பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பெட்ரூமில் ப்ரெக்னன்சி சொல்கிற சீன் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே ஸ்டோரி போர்டில் இருந்த மாதிரியே ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். சிலது வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸ்டோரி போர்டு நாங்கள் பண்ணோம். சரி, எனக்கு வந்து படம் வந்து ரொம்ப லைவ்லியாக ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எல்லாமே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவ் லொக்கேஷனாக இருந்தது. அந்த லொக்கேஷன் ஸ்கவுட்டிங் எப்படி பண்ணீங்க, அந்த மெயின் எல்லாமே இந்த நம்ம அந்த காது கொடுத்துறது, அப்புறம் அவங்க வீடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, வீடு முதற்கூட மணிகண்டன் வீடு, அவங்க புலம்புற இடம். ஸோ லொக்கேஷன் வந்து நீங்கள் எப்படிங்க சார் ஸ்கவுட்டிங் பண்ணீங்க? நாங்கள் அது வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்தோம். லொக்கேஷன் வந்து லைவ் லொக்கேஷன் ஷூட் போகணுங்கிறது. ஏன்னா நமக்கு வந்து பெரிய செட்டு போடுறதுக்கான வசதி இல்லைங்கிறதுனால நாங்கள் நக்கலைச்சிலே அதான் பண்ணுவோம். கோயம்புத்தூரே நம்ம செட்டுறா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பிஹேவ் பண்ணுவோம். எல்லா பக்கம் இந்த நாங்கள் வந்து இப்போ நாங்கள் போகாத இடம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த வேலை விட்டுட்டு நடந்து வரும்போது ஒரு ஷாட் இருக்கும், அது 100 அடி ரோட்டில் எடுத்திருப்போம். அந்த ஷாட்டை வேற எங்கேயும் எடுத்திருந்தால் அந்த இம்பேக்ட் வராது. சைக்கலாஜிக்கலாக நான் சொல்கிறேன். ஏன்னா அது நாங்கள் இந்த ஆர்வம் இருக்கிறதெல்லாம் ஓகே. அந்த கிரெடிட் மொத்தமும் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் மணிகண்டனுக்கும் தான் போனேன். ஏன்னா அவர் தான் பப்ளிக்கில் வந்து பர்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா. அதனால் அவர் ரொம்ப கேமாக இருந்தார், ரொம்ப ஸ்போர்ட்டாக இருந்தார். இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவரே வந்து வில்லிங்காக வெளியே போய் பண்ணுறதுக்கு ஆக்ட்ரஸுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்ல. முக்கியமாக மணிகண்டன் சார் அவர் நாங்கள் நிறைய இந்த படத்தோட டெக்ஸ்சரே ஒரு சிட்டி லைஃப்பை காமிக்கணும்னு இருக்கிறதுனால படம் ஃப்ரேம் முழுக்க தலைகாலம் நிறைஞ்சிருக்கணும்னு நாங்கள் யோசிச்சுருந்தோம். அதனால் உங்களுக்கு நாங்கள் உண்மையான க்ரௌடுக்குள்ளே நிறையா போய் பண்ணோம். நிறைய க்ரௌடு இருக்கும். கஷ்டம் இல்லை சார், நம்ம கேமரா எடுத்துட்டு. ஆமாம், எனக்கு ரொம்ப 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 கிக்காக இருந்தது. நான் ப்ராசஸில் ரொம்ப என்ஜாய் பண்ணது அதுதான். அதில் தலைவலி இருக்கும். பட் எனக்கு ஃபிலிம் மேக்கர் ஒரு டைரக்டராக பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது அதுதான். ஏன்னா இவருக்கு தெரியும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 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 ரியல் லொக்கேஷன் கொடுக்குற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் என்ன செட்டு போட்டாலும் வராது. இப்போது என்ன சொல்கிறது, ஒரு இந்த செவருன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, அந்த அழுக்கு அங்கே வந்து 2 பிச் இருக்கிறது, இதை நீங்கள் என்ன ஆர்ட் டைரக்ஷன் பண்ணாலும் வராது. உண்மையாக போய் எடுத்தால் தான் வரும். நாங்கள் உண்மையாக அந்த படத்துக்கு அப்படி தான் பண்ணோம். அந்த வீடு உண்மையாக அப்படி இருந்த வீடு அப்படியே போய் எடுத்துட்டோம். அதுக்கு லொக்கேஷன் ஸ்கவுட் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய ப்ராசஸாக நாங்கள் வந்து வச்சுருந்தோம். ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறத விட லொக்கேஷன் ஸ்கவுட் பண்ணுறது தான் பெரிய வேலையாக வச்சுருந்தோம்.